இந்த ஃபர்டிலிட்டி அப்படின்றதே ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் ம். எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம், 3 மாசம் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2, 3 மாசத்துல பிரெக்னன்ட் ஆகலன்ன உடனே கம்மிங் ஃபார் செக்கப் இம்மீடியட்லி. ஓகே. சின்ன வயசு பெண்கள் ஆகட்டும் 25, 26 வயசுலயே கூட 3 மாசத்துல நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா இன்னும் நாங்க கன்சீவ் ஆகல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. பிகாஸ் சுத்தி சுத்தி அவங்க நெறைய இன்ஃபர்டிலிட்டி பத்தி கேட்கறாங்க. இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் பத்தி கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிடுது. ஸோ நார்மலா நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ ஓவர் டயக்னோஸ் பண்ணி ஓவர் ரியாக்டும் பண்ண ஓகே. ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். உடனே கல்யாணம் ஆகி குழந்தை ட்ரை பண்ணி கிடைக்கல, குழந்தை இல்ல, இன்னும் பிரெக்னன்ட் ஆகல அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுல்ல. ஆமா. அது 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 மாதிரியான பேஷண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் இப்ப பண்ணியிருக்கீங்களா? ரீசென்ட்டா கூட என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. ஆ, in which அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஆ. பட் அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட வரும்போது ஷி வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ட். ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னும் பிரெக்னன்ட் ஆகல அப்படின்ற மாதிரி. ம். நான் ஐ கேவ் ஹர் அ கவுன்சிலிங் உங்களுக்கு 26 இயர்ஸ் தான். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும், அவங்களால நெக்ஸ்ட் சைக்கிள் அவங்களால ஏத்துக்க முடியல. ஓகே. பிகாஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்டிலிட்டி இருந்திருக்கு. எங்க அக்காவுக்கும் வந்து பல வருஷம் கழிச்சு தான் வந்து குழந்தை பொறந்திருக்கு. ஸோ எனக்கு அது அஃபெக்ட் பண்ணிடுமா அப்படின்ற ஒரு மென்டல் ட்ராமாலே இருக்காங்க. ஸோ நார்மலா இந்த ஒரு ஒரு மென்டல் இன்ஹிபிஷனே அவங்கள வந்து இல்ல நடக்காதோ, நடக்காதோ அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள கூட்டு போயிடும். ஸோ ம். அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் தாண்டி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்ட்டா 3 மாசத்துல வந்துடுறாங்க. ஸோ ஓகே. அப்படி இருக்கும்போது அது ஓவர் டயக்னோசிங் அண்ட் ஓவர் ட்ரீட்டிங்ல தான் அது சேரும்.